வணக்கம். இன்றைக்கி நான் காத்தால பண்ணினது ஒரு பாஸ்தா தான் பண்ணினேன் குழந்தைக்காக. அது பக்கத்துலேயே நான் அந்த 2 சாஸும் வச்சுட்டேன். ஒன்று க்ரீன் சாஸ், இன்னும் சோயா சாஸ் வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் அவளே போட்டு சாப்பிட்டுப்பா. அடுத்தது எங்கள் ஆத்துல ஒருத்தர் டயட்டில் இருக்கார். அதனால அவர் எனக்கு 2 இந்த ராகி தோசை பண்ணி கொடுத்துருங்க அம்மா அப்படின்னு சொன்னார். அதனால் அவளுக்கு 2 ராகி தோசையும் பண்ணி கொடுத்துட்டேன். டொமேட்டோ சட்னியும் கொடுத்துட்டேன். வணக்கம். நான் பார்த்தேன் சுமித்திரன் பூர்ணி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பரோட்டாவும் தால்ச்சாங்கிறது தான். அதுக்காக நாங்கள் வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இங்கே ஒரு 4 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இங்கேயே கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ குக்கர் எடுத்துட்டுருக்கேன். இந்த குக்கரில் ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணின வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நம்ம ஒரு 3 விசில் எடுத்துடலாம். அதாவது துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லாவே வேகணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் நம்ம கையால் நசுங்குற அளவு வெந்தால் போகிறோம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம விசில் வச்சுட்டு விசில் அனுப்புகிறோமா இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 4-5 விசில் வந்துடுத்து. இது போகணும். ஏன்னா நம்ம காய் அந்த தாலெல்லாம் சேர்த்து போட்டதுனால கொஞ்சம் வேகணும். அதனால ஒரு 5 விசில் வச்சேன்னா இங்கே தாளிப்பு பண்ணும்போது போடுறதுக்காக மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு, அந்த மராத்தி மொக்கு, பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஷாஹி ஜீரான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் வச்சுருக்கேன். கத்திரிக்காயை அலம்பி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கி அதே மாதிரி 2 உருளைக்கிழங்கு இது பெருசாக இருந்தது, மீடியம் சைஸுன்னு சொல்லலாம். அதையும் தோலெல்லாம் செத்திட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இங்கே வெங்காயம் இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாவை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இதுக்கு அரைச்சி விடுறதுக்காக ஒரு பெரிய 2-3 கஷ்ணம் இருக்கும். அந்த தேங்காயும் ஜீரகமும் இதை நல்லா ஒட்ட அரைச்சின்னு வரணும். தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே குக்கரை திறந்தப்புறம் இதெல்லாம் தாளிப்புக்கு போட்டுட்டு நம்ம மற்ற வேலைகள்லாம் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கிற கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு. அதையும் பண்ணிட்டோம் சீசனிங்காக. அதெல்லாம் நல்லா வெடிச்சப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஒவ்வொன்றா போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி மசாலாவையும் நம்ம இது கூட போட்டுடலாம். இது அந்த ரொம்ப காரமாக இருக்கும் இல்லையா, அந்த சில்லி ஒன்றே ஒன்று போட்டிருக்கு. இப்போ பச்சை மிளகாயும் ஆனியனும் இதில் போட்டாச்சு. மசாலா எல்லாம் போடுமா ஜிஞ்சர் கார்லிக். இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டிருக்கான். ஆக்சுவலாக இதை பண்ணுறது என்னோடய சன் தான் பண்ணுறான். முன்னாடி அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1-2 ரெசிபீஸ் மெக்சிகன் ரெசிபீஸ்லாம் பண்ணி காமிச்சிருக்கான். ஹீ இஸ் அன் எக்ஸலண்ட் குக். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அவனே சொன்னான், அம்மா நான் இன்றைக்கி தால்ச்சா பண்ணுறேன் அப்படின்னு. சரி பண்ணுனேன். அப்புறம் வீடியோ எடுக்கிறதுனா எடுத்துக்கோன்னா சரின்னு சொல்லி நான் எடுத்துட்டுருக்கேன். அவன் தான் இதை பண்ணுறான். ஆக்சுவலாக இது கொஞ்சம் நாளை சாட்டே பண்ணலாம் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டது. இந்த கடா மசாலாவையும் நம்ம போட்டுடலாம். அதில் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போகிறோம். ரொம்ப போட்டாக்கா அது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். ஓவர் பவரிங்காக இருக்கும். இந்த தாலோட டேஸ்ட்டே தெரியாது. வாசனைக்கு நம்ம எல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போகிறோம். இந்த மசாலாலாம் இப்போ இந்த கத்திரிக்காயும் இது கூட போட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருக்கோம். அதனால் இது ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் வெந்தும் கிடைக்கும் நம்மளுக்கு. இதுக்கு சேர்க்க வேண்டிய பொடிகள்லாம் இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கு. இது சில்லி பவுடர், அதாவது மிளகா பொடி. இது அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் என்னது, இது ஆற்றுலேயே அரைச்ச தனியா பொடி. இது கருவேப்பிலையும் கொத்தமல்லியுமா இடித்த பொடி. இதெல்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை போட்டுடலாம். இது தனியா பவுடர்.
இது வந்து அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா உணர்த்தி வச்சுட்டு அரைச்சி வச்சுருப்பேன்னா சில்லி பவுடரும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பவுடர்ஸும் போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து உருளைக்கிழங்கு இதில் போடணும். இப்போ வந்து நம்ம அந்த காயெல்லாம் நல்லா வெந்துட்டு அதில் வந்து இந்த பருப்பையும் கொட்டிட்டோம். கொஞ்சம் கலர் வரத்துக்காக கொஞ்சம் கூட மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் போடலான்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் கலர் வந்து சரியாக அவ்வளோ நல்ல கலராக இருக்கலை. எனக்கு கொஞ்சம் கூட பிரைட்டாக வேணும் கலர். அதனால கொஞ்சம் கூட மிளகா பொடியும் சில்லி பவுடரும் போட்டுக்கிறேன் இதுக்கு. அப்புறம் உப்பு போடலாம். அப்புறம் ஒரு கப்பு நான் வந்து புளிஜலத்தையும் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் நம்ம அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ கொஞ்சம் மிளகா அப்படி கூட போடுறோம். பருப்பெல்லாம் நான் செக் பண்ணினேன், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ வந்து உப்பு போட்டுடலாம் நம்ம அதுக்கு. இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கூட சால்ட் போடுமா. போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை வந்து இதில் போட்டுடலாம். தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக அந்த புளி ஜலத்தையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்க வேண்டியது தான். பெருங்காயம் போட வேண்டாம் அதுக்கு. சரி, நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு புளி ஜலம் தான் கரைச்சி வச்சுருந்தேன். ஒரு எலுமிச்சங்க அளவு புளி போட்டிருந்தேன். அதையும் அந்த மிக்சிலேயே போட்டு அவன் விட்டுட்டான் என் பையன். இப்போ நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஆனால் அந்த புளி வந்து பச்சை வாசனை போகணும், அந்த அளவு கொதிக்கணும் அது. இப்போ நம்ம இந்த தால்ச்சாவும் ரெடி ஆகிடுது. இதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விடணும். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்ல புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எங்கள் பராத்தா பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னு. இதுதான் இன்றைக்கி டின்னர். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.